Hi guys, welcome back to my channel Learn with G. Hi guys, இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பற்றின ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வரிசையாக அப்படியே பார்த்துடலாமா. அவரோட பாரதிதாசன் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கனகசுப்ரத்தினம். ஊர் எங்கே அப்படின்னா புதுச்சேரி மாநிலம். சரியா. பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார். காலம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 29/4/1891 டு 21/4/1964 அப்படின்ட்டு இருக்கு. அதாவது ஒரே மாதம் ஏப்ரல் 21, 29. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பாரதியார் மீது, அதாவது பாரதியார் இயற்றிய கவிதைகள் மீது, சரியா, அதெல்லாம் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. பாரதியார் மீது கொண்ட பற்றினால், அதாவது அன்பு, சரியா, அன்பினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சரியா. சிறப்பு பெயர், இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்ட்டு இருக்குன்னா புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி கவிஞர் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சரியா. சிறப்பு பெயர் வந்து ஏன் அப்படின்னா புரட்சி கவிஞர் ஏன் அப்படி வருது அப்படின்னா ஒரு புரட்சிகரமான கவிதைகளை வந்து பாடினார். அது மட்டும் இல்லாமல் பெண் அடிமையை எதிர்த்து நிறைய பாடல்கள் பாடினார். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது புரட்சிகரமான கவிதைகள், அப்புறம் வந்து பெண் அடிமையை எதிர்த்து இந்த மாதிரிலாம் இருக்கார். அதனால் புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நடத்திய இதழ், சரியா. இவர் என்ன இதழ்னா தெரியும்ல, நம்ம இப்போ வர பத்திரிகைகள் மாதிரி அப்போ இருந்த இதழ்கள், என்னென்ன இதழ்கள் வந்து நடத்தியிருக்காருன்னா குயிலும் பொன்னி. சரியா. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னா யார் அப்படின்னா ரஷ்ய நாட்டோட அறிஞர். அவரும் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அறிஞர். அவரை மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஒரு ரசூல் கம்சதேவினா அழைக்கப்படுபவர். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவினா அழைக்கப்படுபவர். சரியா. இயற்றிய நூல்கள், அவர் என்னென்ன நூல்கள் இயற்றிருக்காரு அப்படின்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், நல்லா படிச்சுக்கோங்க. கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திரட்டு, இளைஞர் இலக்கியம், எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம். சரியா. அதுக்கப்புறம் கீழே என்னென்னா பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி 1969 அப்படிங்கிற வருஷத்தில் பெற்றார். சரியா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான். சரியா. அவர் வந்து 1964 இறந்துட்டார். ஆனால் அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி அந்த விருது வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1969 வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா. அதனால் இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அவர் இயற்றின நாடக நூல், இது வந்து பிசிராந்தையார் அப்படிங்கிறது வந்து நாடக நூல். இதுக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமியில் விருது பெற்றார். எப்போ? 1969. சரியா. பாரதிதாசனோட முதல் கவிதை என்ன கவிதை அப்படின்னு பார்த்தா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை பற்றி சிறப்பித்து முதல் கவிதை வந்து எழுதியிருக்கிறாரு. இதனை பாரதியார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனகசுப்ரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார். சரியா. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரதியார் என்ன பண்ணார் அப்படின்னா கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனகசுப்ரத்தினம் அப்படின்ட்டு எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் எந்த நூலுக்கு சுதேசமித்திரன் இதழுக்கு வந்து அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு புதுவை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற காலேஜில் வந்து தமிழ் ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்துருக்காரு. புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதிதாசன். அது என்ன பாடல் அப்படின்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. இந்த பாடல் வந்து புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கு. யார் பாடினாங்கன்னா பாரதிதாசன். சரியா. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்ட்டு தந்தை பெரியாரை பாரதிதாசனை கூறியிருக்காரு. சரியா. அதாவது எப்படி இருக்கு, தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்ட்டு பெரியாரை வந்து புகழ்ந்து கூறியிருக்கிறாரு. எனக்கு
குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழுவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவிக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் வண்டு சரியா வண்டின் யாழும் அருவியின் முழுவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்ட்டு திருவிக்க சொல்லியிருக்கிறாரு. சரியா? பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பு உண்டு, பயனும் உண்டு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பு உண்டு, பயனும் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ராபி சேதுப்பிள்ளை சாரி கைஸ். அப்புறம் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா புதுமை பித்தன் சொல்லியிருக்காங்க. சரியா? நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எது யார் சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் பாரதிதாசன் அப்படின்னு புதுமை பித்தன் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன். சரியா? பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் அப்படின்ட்டு இது யார் சொன்னாங்கன்னா கூவ ராஜகோபாலன் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான். அதாவது அவரோட பாடலை படிக்கின்ற அந்நிய நாட்டுக்காரனும் தமிழனாக மாறிவிடுவான் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்கன்னா சிதம்பர செட்டியார். சரியா? பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் என்ன அப்படின்னா 1982 அவர் 1964 இறந்து விட்டார். சரியா? 1969 என்ன பண்ணியிருக்காங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு? சாகித்ய அகாதமி அவார்டு கொடுத்துருக்காங்க. 1982 பாரதி தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அவரை புகழ்கிற விஷயமா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு எங்கள் திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1982. சரியா? அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். சரியா? இணையிலே முப்பாலுக்கு நிலத்தை, இந்த நிலத்தில் முப்பாலுக்கு இணையான ஒரு நூல் இல்லை அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். தெல்லு தமிழ்நாட்டை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அல்லு தொறிஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் யார் சொன்னது? பாரதிதாசன். திருக்குறளை பற்றி தமிழுக்கும் அமுதென்று பெயர் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். எவ்வளோ சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். அவரோட பாடல்களில் எத்தனை வருது, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ, தமிழ் தாய்க்கு வர தீமை கூட உனக்கு வர மாதிரி தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மங்கை ஒருத்தி தரும் சுகம், அதாவது மங்கை ஒருத்தி தரும் சுகம் என் தமிழுக்கு ஈடில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழை படித்தவர்கள் பழித்தவனே, அதாவது தமிழை பழித்தவனே தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழுக்கு தொண்டு செய்வான் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்கிறான் அப்படின்னா அவர் சாவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதெல்லாம் நிறைய டைலாக்ஸ் பார்த்துருப்போம். யார் சொன்னாங்கங்கிறது இன்னை வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ நல்லா இதில் படிச்சுக்கோங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. சரியா? எளிமையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை எண்ணில் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். அதாவது ஒரு ஏழ்மையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் சொல்கிறேன்னா, புரட்சிகரமான கவிதைகள், பெண் அடிமைக்கு எதிரான கவிதைகள் நிறைய பாடியிருக்கிறாரு. சரியா? அதுதான் இதில் இருக்குது. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவிதைன்னு பாருங்கள். அதான் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுச்சுங்க. இவ்வளவும் சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்ட்டு கேட்குறதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா,
பாரதியாரோட டீட்டெயில்ஸ், இயற்பெயர், ஊர், பெற்றோர், காலம் எல்லாம் இருக்கும். ஏன் பேர் வச்சார்? பாரதியார் மீது கொண்ட அன்பினால். சரியா? சிறப்பு பேர் புரட்சி கவி பாவேந்தர், புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறாரு. குடும்ப விளக்கு, அதாவது குடும்ப விளக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற பெண் வந்து படித்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே விளக்கா இருந்து இருளை நீக்குவாள் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து அதோட சிறப்புகளை வந்து படித்த பெண்ணோட சிறப்புகள். இது வந்து படிக்காத பெண்ணோட சிறப்புகள் கிடையாது, என்னென்ன கஷ்டப்படுவாங்கங்கிறது இந்த நூலில் இருக்குது. அழகின் சிரிப்பு, இயற்கையோட வந்து பெருமையை பாடுற நூல். கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திரட்டு, இளைஞர் இலக்கியம், எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், இதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த ஒரு முக்கியமானது பிசிராந்தையார் இப்படின்ட்டு நிறைய இதை பற்றி இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு இதுதான். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க பழகுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், காலையில் எழுந்துச்சு படிங்க, நல்லா தூங்குங்க. கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் கண்டினியூஸாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.